அம்மா நான் காலேஜ் போயிட்டு வரேன். ஏய் என்ன Dress இது? வேற Dress போட்டு போ. இந்த ட்ரெஸ்க்கு என்ன குறைச்சல்? போ அந்த வெள்ளை கலர் சுடிதார் போட்டு வா. அந்த சுடிதாரா? சொல்றது போடு போ. சரி. இப்போ போவா. ஷால் போடு. சரி. ஓகேவா? முடியே அப்படி இருக்கு. பின்னிட்டு வரேன். இப்போ போட்டுமா? போய் பொட்டு வை. சரியா? சின்னதா இருக்கு. பெரிய பொட்டா வை. வைக்கிறேன். இப்போ போவா. இப்போ எவ்வளவு அழகா லட்சணமா இருக்கு. இப்போ போ. ஏய் கத்திரிக்காய் வெட்டி வை. தண்ணி கேனுக்கார் வந்திருக்கா, காசு குத்துட்டு வரேன். முடியாதுன்னா விடவா போறீங்க? என்ன கத்திரிக்காய் வெட்டுற? ஒரு கத்திரிக்காய் வெட்ட தெரியுதா? நீ எல்லாம் மாமியார் கிட்ட போய் உதப்பட்டாதான் சரிப்பட்டு வருவேன். என்ன ஆவுனா மாமியார் கதையை இழுக்கிறீங்க? நானும் பார்க்க தானே போறேன். என்னதான் பண்ண போறியோ? ஏண்டி உன்னை போய் ஈபி பில் கட்டிட்டு வர சொன்னேல, இங்க என்ன நோண்டிட்டு இருக்க? எப்ப பாரு இதுதாம்மா ஈபி பில் கட்டிட்டு இருக்கேன். இதுல எப்படி கட்ட முடியும்? அம்மா இதுலயே கட்டலாமா? போய்டுமா? எப்படி போகும் இதுல? அவன் எதனா பணம் எடுத்துட்டானா? அதெல்லாம் எடுக்க மாட்டான்ல, கரெக்டா போய்டும். ஓ என்னமோ பண்றா. காசு வீணடிக்காம இருந்தா சரி. கட்டிட்டேன். வலிக்குதுமா? ஜனனி நான் உங்க அம்மா தானே. நான் உங்ககிட்ட அம்மா மாதிரியா பழகுறேன்? ஃப்ரெண்டு மாதிரி தானே பழகுறேன். ஆமா. சரி நீ என்கிட்ட எல்லாமே சொல்லலாம்ல. எதுக்கு எப்ப பார்த்தாலும் போன்லயே பேசிட்டு இருக்க? அப்படி போன்ல என்னதான் இருக்கு சொல்ல. மா அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. அந்த நிஷா இருக்கால, அவ வந்து எதிர்ப்பு பையன் லவ் பண்ணிட்டு இருந்தாளா, அதுக்கப்புறம் என்னாச்சு? அந்த பையனுக்கு அவளுக்கு சண்டையா? என்னது லவ்வா? லவ் பண்ற பொண்ணு கூட சேரக்கூடாதுன்னு எத்தனை வாட்டி சொல்றது? அம்மா நீங்க தானமா ஃப்ரெண்ட்லியா பேச சொன்னீங்க. அதுக்கு நீ லவ் பண்றதம்மா உங்க அப்பா வரட்ட சொல்றேன். மா என்னம்மா இதுக்கு தான் உங்ககிட்ட எதுவுமே ஷேர் பண்றதே இல்ல. போமா. ஏய் பொழுது போன நேரத்துல எங்கடி வெளிய போற? மா டியூஷன் போறேம்மா. டியூஷனா? என்னதான் டியூஷனா இருந்தாலும் 6 மணிக்கு மேல வெளிய போக கூடாதுல? டியூஷனே 6 மணிக்கு தான். நாங்கெல்லாம் அந்த காலத்துல 6 மணி ஆயிடுச்சுன்னா வீட்டு வாசப்படியே தாண்ட மாட்டோம். சரி அப்ப நான் டியூஷன் லீவ் போட்டு உள்ள போவா? செருப்பு பிஞ்சிரும். ஒழுங்கா போ. அப்படி வாங்க வழிக்கு. गाइस இன்னைக்கு நாம கிச்சன்ல எந்த பொருளுமே இல்லாம எப்படி சமைக்கிறதுன்னு உங்களுக்கு நான் சொல்லி தர போறேன். வாங்க என்னுடைய அழகான கிச்சனை பார்க்கலாம். இதுதான் இண்டக்ஷன் ஸ்டவ். என்னடி ஏதாவது ஒரு கண்டென்ட் போயிட்டு இருக்கும்போது அம்மா அம்மாம்பா என்னடி? சாரிமா, ஒரு 500 வேணும். எதுக்கு 500? அது காலேஜ்ல கல்ச்சுரல்ஸ் கமிட்டில நான் லீடரா இருக்கேனா, அதனால 500 கொடுத்தா அதை வச்சு இன்விடேஷன்லாம் வாங்கிடுவேன். ஆமா மத்த பசங்கள எவ்வளவு தராங்க? மா மொத்தமா சேர்த்தே 500 தாமா கலெக்ட் பண்றோம். ஓ அப்படியா? என்னது மொத்தமா 500ஆ? ஆமாமா, நான் தானே லீடரு, அதனால நான் முதல்ல இன்விடேஷன்லாம் பிரிண்ட் அவுட் எடுத்து எல்லாருக்கும் கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் பசங்க கிட்ட இருந்து காசு கலெக்ட் பண்ணி. மத்த பசங்க எல்லாம் உங்ககிட்ட பணம் தருவாங்க, நீ நம்புற பத்தியா? சூ ஏமா? ஒண்ணு இல்ல, உனக்கு 500 தானே வேணும். இந்தா ஒண்ணு செய், அம்மாக்கு இந்த வீடியோ எடுத்து கொடு தரேன். அழகா வீடியோ எடுக்கணும் சரியா? என்னம்மா ஏன் மூஞ்சியே தெரியுது? ஏய் பூமரு, பேக் கேமரா மாதிரி. பேக் கேம் இது இப்படியா? அதுதான் பிரஸ் பண்ணு. அம்மா அழகாடு. ஹாய் गाइस, நம்மளுடைய அழகான கிச்சனை பத்தி நாம பார்த்தோம். கொண்டா நீ எடுத்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கலாம். நல்லா எடுத்திருக்கேன்லம்மா?
உன்னை எல்லாரும் பூமர்னு சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் வருத்தமா தான் இருந்துச்சு. இல்லம்மா. இப்பதான் தெரியுது உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உன்னையே ஏமாத்துறாங்கன்னு. நல்லாதானம்மா இருக்கு. உனக்கு இப்போ என்ன வேணும்? 500. ஜிபே இருக்கா? இல்லம்மா. ஃபோன்பே? இல்ல. பேடிஎம்? இல்லம்மா. போன வாரம் தாடி உனக்கு புது ஃபோன் வாங்கி கொடுத்தேன், அதை யூஸ் பண்றியா இல்லையா? பண்றேனே. அதுலதாம்மா போட்டோஸ்லாம் எடுத்துட்டு இருக்கேன். எதை போட்டோ எடுக்கிறதுக்கு? கோவில், வானம், பூ. பூ, கோவில்ல இருக்க பூசாரி, அந்த மணி, சாம்பிராணி தட்டு, இதெல்லாம் போட்டோ எடுக்கிறியா? உனக்கு போய் 40,000 ரூபாய் கொடுத்து போன் வாங்கி கொடுத்தல, அது ஏன் தப்பு தாண்டி. சிரிக்காதடி, உன்னெல்லாம் என்ன பண்றதே தெரியல. என்னடி எவ்வளோ நேரமா உங்ககிட்ட கேட்டுட்டு இருக்கேன். 500 தருவீங்களா மாட்டீங்களா? இப்ப என்ன உனக்கு 500 தானே வேணும்? வாட்ஸ்அப் பேயாவது வச்சிருக்கியா? மா என்னம்மா சொல்றீங்க? வாட்ஸ்அப்ல பே எல்லாம் பண்ண முடியுமா? ஐயோ ராமா, ஏண்டி யூபிஐ ஐடி கூட கிரியேட் பண்ணலையா? யூபிஐயா? அப்படின்னா யூபிஐ எல்லாம் கிரியேட் பண்ணிருந்தா தாண்டி ஈஸியா மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அம்மா அதுல ஒரு இஷ்யூ இருக்கு. என்ன? நம்ம எப்பயுமே பணத்தை கையில வச்சுதான் செலவு பண்ணணுமா, அப்போதான் நமக்கு பணத்தோட அருமை தெரியும்னு சொல்லுவாங்க. அதனால எனக்கு இந்த ஆன்லைன் பேமெண்ட்லலாம் பெருசா உடன்பாடு இல்லம்மா. அதனால ஃபோன்ல பணத்தை வச்சு செலவு பண்ணா பணம்லாம் தண்ணி மாதிரி செலவாயிடுமா. அது மட்டும் இல்லாம கண்ட இடத்துல ஸ்கேன் பண்ணும்போது அவன் என் போனை ஹேக் பண்ணிட்டானா நான் என்ன பண்றது? உன் போன்ல பொல்லாத ரகசியம் இருந்துற போது உன்னை அப்படியே ஹேக் பண்றாங்க. மூஞ்சி பாரு மூஞ்ச. வயசு புள்ள போன்ல ஒரு பாஸ்வேர்டு கூட போடாம வச்சிருக்க. இதுலயே அந்த ஹேக்கருக்கு தெரிஞ்சிருக்கும் நீ சரியான பூமர்னு. சாரிம்மா, நான் இனிமே போனுக்கு பாஸ்வேர்ட் போட்டு வச்சுக்கிறேம்மா. இப்ப என்ன உனக்கு 500 தானே வேணும்? போய் பர்ஸ் எடுத்துட்டு வா போ. பர்ஸ் இங்கதான் இருக்கு, நில்லு. படி. தேங்க்ஸ்மா. என்ன பொண்ணு வளர்த்து வச்சிருக்கேன், வரட்டும் இப்ப அவளுக்கு இருக்கு. வாங்க பெரியம்மா. எப்போ வந்தீங்க? வாம்மா வா. எப்ப வீட்டுக்கு வர? மணி என்ன ஆச்சு? இதான் உன் பொறுப்பா? இப்ப எதுக்கு இப்படி பேசுறீங்க? என்ன ஆச்சு? எனக்கு ஒண்ணு புரியல. தோ உட்காந்துருக்காளே உங்க அம்மா, அவகிட்ட கேளு என்ன ஆச்சுன்னு. என்னமா ஆச்சு? அவளை கேட்டா அவ எப்படி சொல்லுவா? இவ்வளவு நேரம் கழிச்சு நீ வீட்டுக்கு வர, இதுல இருந்தே தெரியுது அவ வளர்த்த லட்சணம் என்னன்ட்டு. தயவு செஞ்சு என்ன ஆச்சுன்னு சொல்றீங்களா? உனக்கு வீட்டுல மாப்பிள்ள பாத்துட்டு இருக்கோம். மாப்பிள்ள வீட்ல இருந்து இன்னைக்கு எல்லாரும் உன்னை பாக்குறதுக்காக வந்திருந்தாங்க. நீயாவது டைமுக்கு வருவேன்னு பார்த்தா நீயும் வரல. உங்க அம்மா என்னடானா மாப்பிள்ள கேள்வி கேட்கறேன்னு பேர்ல கண்ட கேள்வியெல்லாம் கேட்டுட்டு இருக்கா. இதுக்கு முன்ன யாரையும் லவ் பண்ணீங்களா, டேட்டிங்கா அது பண்ணீங்களா, தம் அடிப்பீங்களா, தண்ணி அடிப்பீங்களான்னு சொல்லிட்டு கண்ட கேள்வியெல்லாம் கேட்டுட்டு இருக்கா. நீங்க என்ன அம்மா பொண்ணு மாதிரியா இருக்கீங்க? அவங்க மாப்பிள்ளை வீட்டுல என்னடானா அம்மாவே இப்படி இருக்கானா பொண்ணு எப்படி இருப்பான்னு சொல்லிட்டு என்ன அசிங்கப்படுத்திட்டு போயிட்டா. அவளை பாரு, அவன் ட்ரெஸ்ஸை பாரு ஃபர்ஸ்ட். ஏதோ போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு கண்ட வீடியோக்கெல்லாம் டான்ஸ் ஆடிட்டு, இதெல்லாம் நல்லாவா இருக்கு? அப்பா இல்லாத நீ இப்படி இருக்க, அவ இப்படி ஆடிட்டு இருக்கா. ஆம்பளை இல்லாத வீட்டுல இதுக்கு மேல என்ன எதிர்பார்க்க முடியும்? போதும் பெரியம்மா, ரொம்ப பேசாதீங்க. உங்க குடும்பத்தை போய் பாருங்க. நான் கேட்டேனா உங்களை எனக்கு மாப்பிள்ளை பார்க்க சொல்லி? நீங்களா ஏதோ ஒன்று முடிவு பண்ணிட்டு இங்க வந்து எங்க அம்மா அப்பா பத்தி பேசிட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு கிளம்புறீங்களா? ஆமாம்மா ஆமா, உங்களுக்கு நல்லது பண்ணோன்னு அங்கேருந்து கிளம்பி வந்தேன் பாரு. நல்லா மரியாதை கொடுத்தீங்க. நான் கிளம்புறேன். உங்க அக்கறைக்கு நன்றி. இல்லடி, அது நானு வாய மூடு. அப்படி இல்லடி, நான் சும்மா ஏதோ ஜாலியா பேசணும்னு பேசினேன், அவ்வளவுதான். பாத்தியா எப்படி பேசிட்டு போறாங்கன்னு? சந்தோஷமா உனக்கு? தேவையில்லாம அப்பாவை பத்தி எல்லாம் பேசிட்டு போறாங்க. போய் எல்லாமாவையும் பாரு. நீலாம் நிஜமா சொல்றேன், என் மூஞ்சில கூட முழிச்சிடாத.
மா மா இங்க பாருமா. சாரி, நீ பார்த்தல அவங்க எப்படி பேசிட்டு போறாங்கன்னு. உன்னையும் திட்டுறாங்க, அப்பாவையும் திட்டுறாங்க. அதாம்மா ஏதோ கோவத்துல உன்னையும் சேர்த்து திட்டிட்டம்மா. கோச்சிக்காத என் செல்லம்ல. ம்மா. இந்த உலகத்துல எல்லா பெண்களும் சுய உரிமை எதிர்பார்ப்பாங்க. சில பேருக்கு கிடைக்கும், சில பேருக்கு கிடைக்காது. சில பேர் அவங்களே பார்த்துப்பாங்க. எங்க அப்பா எனக்கு கொடுக்கல, என் புருஷன் கிட்ட எனக்கு கிடைக்கல. ஸோ இப்போ நான் தனியா இருக்கேன். எனக்கு பர்மிஷன் கொடுக்க யாரும் இல்லை. நான் எழுந்த வாழ்க்கைய வாழணும்னு நினைக்கிற தப்பா? ம்ஹும். என் சுய உரிமையை நான் எடுத்துக்கிட்டேன். உலகத்துக்கு ஃப்ரீடம் கிடைச்சோ என்ன மாதிரி இன்னும் நிறைய பேர் கூண்டக்குள்ள தான் இருக்காங்க. ரெக்கை இருந்து பறக்க முடியல. நான் பெத்தா உன்னை சிறகடிச்சு பறக்க வைக்கணும்னு நினைக்கிறது, ஆசைப்படுறது தப்பா? சொல்லு, தப்பா? ம்ஹும். இல்லம்மா, நீ இந்த விஷயத்துக்கு இவ்வளோ சீரியஸாக எடுத்துப்ப நான் நினச்சி கூட பார்க்கலம்மா. உனக்குள்ளே இவ்வளோ இருக்கும்லாம் எனக்கு தெரியாதும்மா. நான் உன்னை ஏதாச்சும் ஹர்ட் பண்ணியிருந்தா சாரிம்மா. சரி சரி, ஓகே. இன்னொரு வாட்டி பண்ணாத. ம் சரி, சாரி. ரீல்ஸ் பண்ணலாமா? பண்ண மாட்டேன். ஜாலியா? ஓகே, ஜாலி. சரி. ஃபோன் எங்கே? வாட்? ஹலோ, சொல்லுடி. சரி, இதோ இரு, நான் கூப்பிடுறேன். இல்லடி, கண்டென்ட் நல்லா இருந்தது, அதனால தான் லைவ் போட்டுட்டேன்.